பாரடி மங்கம்மா, நமக்கு 24வது அப்பாயின்மெண்ட். எவ்வளோ நேரம் ஆனாலும் இன்னைக்கு டாக்டரை பார்த்துட்டு தான் நம்ம வீட்டுக்கு போறோம். 23வது அப்பாயின்மெண்ட்டா? ஆமா. ஐயா, ஏமா ஏன் அப்படி உயிரை வாங்குற? 2 நாள் விட்டா அதுவே சரியாயிட போகுது. அம்மா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை. 2 நாளா வயிற்று வலியில அவஸ்தைப்பட்டுட்டு இருக்க. பிரச்சனையோட சீரியஸ்னஸே தெரிய மாட்டேங்குது உனக்கு. ஊர்லனா எங்க ஆத்தா கஷாயம் வச்சு கொடுத்துருக்கோம். 10 நிமிஷத்துல வயிற்று வலி பறந்து போயிருக்கோம். இப்போ என்ன பண்றதுனே தெரியல. எனக்கு கஷாயெல்லாம் வைக்க தெரியாது. அதனால தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்திருக்கேன். உனக்கு சீரியஸ்னஸே புரிய மாட்டேங்குது. என்ன சீரியஸ்னஸோ போ. என்ன நினச்சிட்டு இருக்க நீ? கேரளாவில் ஒருத்தருக்கு மீன் கடிச்சு எவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு தெரியுமா? என்னது, ஒரு மீன் கடிச்சதுனால பிரச்சனையாச்சா? என்ன சொல்ற நீ? என்ன பிரச்சனை அப்படின்னா, கேரளாவில் ராஜேஷ் அப்படின்றவர் குளத்துல ஏதோ வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. வேலை பார்க்கும்போது அதுலேருந்து ஒரு மீன் வந்து அவர் கையில் கடிச்சிருக்கு. சரி, ஏதோ மீன் தானே கடிச்சிருக்கு, ஏதோ லைட்டாக செப்டிக் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த ஹாஸ்பிட்டலில் போய் செப்டிக் இன்ஜெக்ஷன் போட்டார். அதான் இன்ஜெக்ஷன் போட்டார்ல, அப்புறம் என்ன பிரச்சனை? இன்ஜெக்ஷன் போட்டது பிரச்சனை இல்லை, அதுக்கு தகுந்த டயக்னோசிஸே இல்லாமல் இவர் பாட்டுக்கு போய் செப்டிக் இன்ஜெக்ஷன் போட்டு வந்து வீட்டில் படுத்துட்டு இருக்காரு. ஆனாலும் அதில் இருந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அவர் கை ஃபுல்லாக பரவி மனுஷனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிருச்சான். அதுக்கப்புறம் ஃபர்தரா ட்ரீட்மெண்ட் எடுத்தாரா இல்லையா? அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் இருக்கவங்களாம் ஃபோர்ஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்துருக்காங்க. அப்போ தான் தெரியுது, காடு அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு உள்ளூர் வகை மீன் வந்து அவர் கடிச்சிருக்கு. கடித்த இடத்துல இருந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்து இவர் சரியாக வந்து அதை கவனிக்காததுனால அவர் கை ஃபுல்லாக பரவி மூளையை பாதிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து நின்று இருக்கு. ஐயோ அம்மா, ஒரு மீன் கடிச்சதாமா இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிருக்கு? மீன் கடிச்சது பிரச்சனை இல்லை, அதை நம்ம ப்ராப்பராக டயக்னோஸ் பண்ணாதது தான் பிரச்சனையே. ஐயோ, அப்புறம் என்ன ஆச்சு மாயா? சீக்கிரம் சொல்லு, எனக்கு பயமா இருக்கு. அதுக்கப்புறம் என்ன, டாக்டர்ஸ்லாம் டயக்னோஸ் பண்ணி அவருக்கு கையில் தானே பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு கையை வந்து எடுத்துட்டாங்க. ஒரு சின்ன மீன் எவ்வளோ பெரிய வேலையை பார்த்து விட்டு போயிருக்கு பார்த்தியா? ஒரு கையை எடுக்கிற லெவலுக்கு போயிருக்கு. அதை விட அவர் உயிரை காப்பாற்றினாங்களே, அதான் பெரிய விஷயம். ஐயோ மாயா, இது தெரிஞ்சிருந்தா நேத்தே நான் ஹாஸ்பிட்டல் வந்திருப்பேனே. சரி ஓகே விடு, இப்பயாவது வந்தனே. அதுக்கு தான் சொல்கிறது, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். நம்மளே இஷ்டத்துக்கு வந்து ஏதாவது ஒன்று டிசைட் பண்ணி பண்ணக்கூடாது. ஐயோ அதை விட மாயா, இப்போ வயிறு பயங்கரமாக வலிக்குது. எத்தனாவது அப்பாயின்மெண்ட் போயிருக்குன்னு பாருங்க கொஞ்சம். சரி வா போய் பார்க்கலாம்.